மார்க் 15 34 என்ன சொல்லப்பட்டிருக்கு? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் என்ன பண்ணார்? மாம்சமாக மனித ரூபத்தில் வந்தார் ஏசப்பா. இப்போ நம்ம மனித ரூபத்தில் இருக்கிறோம். ஒரு கல் காலில் ஒரு முள் குத்துனா எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும்ல. அப்போ அந்த அளவுக்கு அவர் வலியை தாங்கிட்டு இருக்கிறார். தேவனா இல்லை, அவர் மனுஷ ரூபத்தில் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அவரை காரி துப்பி இருக்கிறாங்க, முள்முடியை சுமந்து இருக்கிறாங்க, 39 அடி கசடிகளை வாரினால் அடிச்சிருக்கிறாங்க, கைகளில் கால்களில் ஆணினால் கடாவி இருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சதை பார்த்த உடனே அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட? ஏன்பா என்னை கைவிட்டீங்க? அவருக்கு தெரியும் இப்படி தான் நடக்கணும்னு தெரிந்தாலும் அவர் மனுஷன் தானே, மாம்சம் தானே, வலி தாங்க முடியாத பொறுக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தையை பிதாவினிடத்தில் கேட்குறாரு. என் தேவனே ஏன்பா என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நமக்கு எல்லாமே செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு மனுஷன் சொல்லுவான். ஆனால் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுவான்? கைவிட்டுருவானா கைவிட மாட்டானா? கைவிட்டுருவான். அப்போ அதுபோல் தன் பிதாவிடத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அப்போ கைவிடப்படுதல் தான் பிதாவின் சித்தம். கைவிடப்பட்டாதான், அவர் மறிச்சாதான் நமக்கு என்னது? மனுஷர்களுக்கு விடுதலை. அது தெரிந்தும் அவரால் தாங்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் அவருக்கு இருக்கிறதால அவர் என்ன கேட்குறாரு? என் தேவனே ஏன்பா என்ன கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? கஷ்டப்படுறார். அடுத்தது, நான் தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 நான் எப்படி இருக்கிறேன்? தாகமாக இருக்கிறேன்னா அவர் எதை பற்றி சொல்கிறாரு? அவர் மரணப்பாடு இதில் இருக்கும்போது தாகமாக தண்ணி குடிக்கிறது அது வேறு. இன்னொரு தாகம் அவருக்கு என்ன இருக்குது? என் மனுஷங்கள்லாம், என் மக்களெல்லாம் இப்படி வீணாக இருக்கிறாங்களே, ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களே, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, பாவத்துக்கு மரித்து போய் இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் மீட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருக்குது. அதனால தான் தன்னுடைய 12 சீஷர்களை அவர் என்ன பண்ணுறாரு? உருவாக்கி இந்த பூமியில் அனுப்புகிறாரு. என்னது? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுறதுக்காக சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லி என்ன பண்ணுங்க, அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து சீஷர்களாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறாரு. அதனால தான் இந்த பூமியில் ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறாங்க. அநேக இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி என்ன பண்ணார்? ஆண்டவர் சித்தம் கொண்டதால தான் இப்போ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இல்லைன்னா அவங்க பாட்டுன்னு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலை தொழில் செஞ்சுட்டு வாழலாம். எதுக்காக ஊழியக்காரர்களை தேவன் நியமித்து வச்சுருக்கிறாரு? எல்லா ஜனங்களும் இப்படி கெட்டு மறித்து போகக்கூடாது, பாவத்திலே கடக்கக்கூடாது, அவங்க பரிசுத்தமாக வாழணும், அவங்க தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படணும், மீட்கப்படணும். அதுக்காகத்தானே தேவன் இந்த பூமியில் வந்தார், ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் வீணாக போகக்கூடாது, ஒவ்வொரு மனுஷனும் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படணும்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில் தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ அவர் தாகமாக இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் என்ன தாகம்? என் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்களெல்லாம் மீட்கப்படணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தாகம் அவருக்குள்ளே இருக்குது. அதுபோல் நமக்கும் ஒரு தாகம், ஒரு ஏக்கம் இருக்கணும். நம்ம ஊரில் நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளோ வாலிப பிள்ளைகள் சீரழிந்து போகிறாங்க, எவ்வளவோ பேர் என்ன பண்ணுறாங்க? கெட்டு போகிறாங்க. எத்தனையோ திருமணமானவர்கள் என்ன பண்ணுறாங்க? வீணாய் கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் வீணாய் கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமா? நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யார் இடத்துல சொல்லலாம்? தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக நம்ம அவங்களுக்காக திறப்பில் நின்று நம்ம கதறி ஜெபிக்கும் பொழுது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவாங்க. உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணதால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல் அவங்களாம் ரட்சிக்கப்படணும்னா நாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்.
அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய தாகம் என்ன? ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், பிள்ளையாக மாறணுன்றது தான் தாகம். அடுத்தது எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே முடிந்தது. யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 19:30 எடுங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணார்? பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. எல்லாம் முடிந்ததுன்னா என்ன முடிஞ்சதுங்க? சிலுவையில் அவர் ஏன் எல்லாம் முடிந்தது சொன்னார்? அதாவது இந்த பூமிக்கு ஏசப்பா வந்ததுக்கான நோக்கம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எதுக்காக இந்த பூமியில் அவர் பிறந்தார்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவங்கள சுத்திகரிக்கிறதுக்காக, தன்னுடைய ரத்தத்தை சிந்தறதுக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அவர் ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டு அவர் சிலுவையில் அந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிந்தது. நான் செய்ய வேண்டிய இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நான் எங்கே போகிறேன்? தேவனிடத்தில் போகிறேன். என்னுடைய காரியம் முடிந்து போயிடுச்சு. அதுபோல் உங்களுக்கு ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கும் ஒரு காரியங்களை வச்சுருப்பார். நல்ல பாடல் திறமை இருக்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு, நல்லா பேசுகிற திறமை இருக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதுக்கு, நல்லா ஜெபிக்கிற திறமை இருக்கும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிற திறமைகள் இருக்கும். தேவன் யாருக்கும் எந்தெந்த தாளந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரோ அந்தந்த தாளந்துகளை வைத்து நாம் என்ன பண்ணணும்? நாம் தேவனுக்காக எழும்பணும். நான் செய்ய வேண்டிய காரியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பூமியில் ஆண்டவர் எதுக்காக உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த காரியங்களை செய்யறதுக்கு காலங்கள் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வரத்துக்கு, நீங்கள் மறிக்கிறதுக்கு முன்பதாக அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரா இல்லையா? விரும்புகிறார். அப்போ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கான நோக்கம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்? அதுபோல் உங்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறத்துக்கு நீங்கள் ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் நம்மளை படைச்சாரோ அந்த சித்தம் நிறைவேறத்துக்கு நாமளும் என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. அடுத்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். 7வது வார்த்தை பேசுகிறாரு. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவியை என்ன பண்ணுற? தேவன் தான் நமக்கு ஆவியை கொடுத்தாரு. ஆதாமை படைக்கும்போது அவருடைய நாசியில் சுவாசத்தை ஊதினார். யார் ஊதுனது? தேவன் தானே ஊதினார். சுவாசத்தை ஊதும்போது தான் அவன் ஜீவாத்மாவான. அப்போ அந்த ஆவி தேவன் கொடுத்தது. அந்த ஆவியை அவர் என்ன பண்ணுறாரு? உம்முடைய கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் லூக்கா 23:46 அவர் சொல்கிறார். அப்போ உம்முடைய கரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? ஏன் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பூமியில் நீ என்னை படைச்சதுக்கான, என்னை உயிரோடு வச்சதுக்கான நோக்கம் எல்லாமே நிறைவேறிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போகிறேன்? என் ஆவியை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணார்? தேவனுடைய சித்தத்தை, தேவன் விரும்பின காரியத்தை பர்ஃபெக்டாக இந்த பூமியில் செஞ்சு முடித்தார். அதுபோல் நாமளும் தேவன் விரும்பின இந்த காரியம், எதற்காக தேவன் நம்மளை இந்த பூமியில் படைத்தாரோ அந்த நோக்கம், அந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லி நாமளும் கரெக்டாக நம்ம அந்த வழியில் நம்ம நடந்து, அவர் வழியில் நடந்து அவருடைய சித்தத்தை செய்து நாம் மறிக்கும்போதும் எப்படி ஏசப்பா தன்னுடைய ஆவியை பிதாக்கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் எங்களுடைய ஆவியை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் இதுக்காக இந்த பூமியில் எங்களை பிறக்க வைத்திரோ அந்த நோக்கமும் சித்தமும் நிறைவேறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்காகத்தான் அவரை ஒரு முன்மாதிரியாய் நமக்கு தேவன் என்ன பண்ணினார்? தன் பிள்ளையை இந்த பூமியில் அவர் ஒப்பு கொடுத்தார். அதுபோலத்தான் நாமளும் ஏசப்பா எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து தேவனுக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்தாரோ, எவ்வளோ பிரச்சனை, பாடு, போராட்டம், நிந்த, அவமானம் எல்லாமே ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு வந்தது. அதை எல்லாம் தாங்கிக்கிட்டு தேவனுக்காக வாழ்ந்து
தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து அவர் என்ன பண்ணார்? மரித்தார் இல்லையா? அதுபோல் நமக்கும் எவ்வளோ பிரச்சனை பாடு போராட்டம் கஷ்டம் நிந்த அவமானம் எது வந்தாலும் நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக நின்று அவருடைய சித்தத்தை செய்து இந்த பூமியில் நம்ம மறிக்கணும்னு தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புகிறாரு. அப்போ அவர் பட்ட பாடு, சிலுவை பாடு, அவர் சிந்தின ரத்தம், அவர் அடிக்கப்பட்ட அடி, இதெல்லாம் நமக்காகத்தான் அவர் செஞ்சார். அப்போ அதில் கொஞ்சமாவது நம்ம தேவனுக்காக செய்யணுமா செய்யக்கூடாதா? இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னை திட்டுறாரு, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு. அதுக்காக அவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் அப்படியே இருந்துட்டேன்னா தேவனுக்காக நான் செய்ய முடியுமா? தேவன் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் செய்ய முடியுமா? இன்றைக்கு என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி நியமித்து வச்சுருக்கிறார். வீட்டுக்காருக்கு பயந்து நான் வீட்டிலே இருந்துட்டேன்னா தேவனுடைய காரியத்தை யார் செய்கிறது? எனக்குன்னு ஆண்டவர் வச்ச திட்டத்தை எப்படி நான் நிறைவேற்றுறது? அதுதான், எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் தேவனுடைய காரியத்தை நம்ம நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் முன்மாதிரியாக தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி காரியங்களை செய்தார். அவர் 30 வயசு வரைக்கும் மரியாளுக்கும் அவர் தகப்பன் யோசேப்புக்கும் அடங்கி இருக்கிறார். அடங்கி இருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு 3 வருஷம் வரைக்கும் 3.5 வருஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுறார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்பொழுது வானம் திறக்கப்பட்டு இது என்னது? இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவானவர் சொல்கிற சத்தம் என்ன பண்ணுது? கேட்குது. புறாவை அனுப்பி என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவருக்கு கொடுக்குறார். கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை நடத்துகிறாரு. அப்போ எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குன்னா, இந்த பூமியில் நம்ம வாழறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனுக்காக நம்ம எழும்புறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வெறும் வாய் அளவில் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணுமா? ஒரே 1 மணி நேரம் ஒன்றா ஜெபிக்க முடியலனாலும் காலையிலையும் மாலையிலையும் பாதியாக பிரித்து அரை மணி நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம்? தேவ சமூகத்தில் அமர்ந்து தெரியுதோ தெரியலையோ, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையோ பரவாயில்ல, நம்ம அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம என்ன பண்ணோம்? பேசணும். பேசும்போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு என்ன தருவார்? பதில் தருவார். அப்போ அதுக்காகத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களுக்காகத்தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி நம்மளுடைய பாவங்களை அவருடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டு நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்மளை பாவத்தின் சேற்றிலேருந்து தூக்கி நம்மளை கழுவி இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த பூமியில் அவர் வந்து என்ன பண்ணார்? மரித்தார். புரியுதுங்களா? அப்போ புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே எதுக்காக நம்ம கொண்டாடுறோன்னா, தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் பாடுபட்டு மரணம் அடைஞ்சார். எதுக்காக தான்? நம்மளுடைய ரத்தம், அவருடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரிக்கணும். நாமளும் பரலோகத்துக்கு தேவனோடு கூட போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். பாவம் செஞ்சு தேவ மகிமையற்று பாவிகளாக கிடந்த நம்மளை திரும்பவுமாக மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் தன் சொந்த பேரான ஒரே குமாரனை அனுப்பி இந்த பூமியில் ரத்தம் சிந்த வைத்தார். விலங்குகளினுடைய ரத்தத்தினாலே மனிதனுடைய பாவம் கழுவப்பட முடியாது. ஆடு மாடு கோழியெல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணாங்க? பலி செலுத்துனாங்க. நம்மளுடைய பாவத்தை இந்த ஆடு மாடு கோழினால் ரத்தத்தினால என்ன பண்ணிட்டோம்? கழுவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஆடு மாடெல்லாம் பலிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து என்னது? ஆடு மாடலாலாம் ரத்தத்தினால் விலங்குகளின் ரத்தத்தினால் பாவம் நிவர்த்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பிதாவானவர் தன் சொந்த பிள்ளை, ஒரே பிள்ளையை இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தத்தினாலே கழுவ வைத்தார். ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். எதுக்காக தேவன் வந்தார்? எதுக்காக சிலுவையில் தேவன் அறையப்பட்டார்ன்றது புரிஞ்சுதா? நமக்காகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அந்த நாளை நாம் நினைவு கூறும்படிக்கு இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோமப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சோத்திரம் எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறீங்கப்பா. எங்கள் மேலே எத்தனையோ அன்பு வச்சுருக்கிறீங்கப்பா.
யாரும் கொடுக்காத ஒரு சிலாக்கியம், தன் ஜீவனையே எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். உடைய ரத்தத்தை ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் அப்பா எங்களுக்கு உடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறீங்க. நாங்களும் பரலோக காணனை சந்திக்கணுன்று, தேவனோடு கூட முகமுகமாய் பேசணுன்னு, தேவனோடு கூட உறவாடணும்னு ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தை சிந்தி பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே செய்திருக்கிறீரப்பா. எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காக, எங்கள் நிந்தனைகளுக்காக ஆண்டவரே நீர் சிந்தி இருக்கிறீரப்பா. அதற்கு கோடி கோடி நன்றி அப்பா. நாங்கள் மீண்டுமாய் ஆண்டவரே தவறுகள் பாவங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும்னு ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாவியானவர் நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இந்த புனித வெள்ளியில் அப்பா, இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பேசும்படிக்கும் கேட்கும்படிக்கும் நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் முன் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.